பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. Faith and fear cannot go together. When fear walks in, faith walks out. அச்சம் வரும் பொழுது நாம் விசுவாசத்தை இழக்கிறோம். விசுவாசமும் பயமும் ஒன்றாக இருக்க முடியாது. சீடர்களில் அதை பார்க்கிறோம். முதலாம் வாசகம், பேதுரு தைரியமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்கிறார். இவரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னோமே, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அடித்தார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு மகிழ்ச்சி அதை சொல்வதில். ஏனென்றால் அங்கு விசுவாசம் இருக்கிறது, பயத்திற்கு இடமில்லை. இனிமேல் சீடர்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். அது பரிசேயர்களாக இருக்கலாம், சதிசேயர்களாக இருக்கலாம், பாரோ மன்னனாக இருக்கலாம், பிலாத்தாக இருக்கலாம். யார் முன்னும் நிற்க தயார். அவர்களிடம் பயம் இல்லை, விசுவாசம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த பொழுது அஞ்சி நடுங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நற்செய்தியில். பயந்து கொண்டு தாங்கள் இருந்த அறையின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அங்கு பயம் இருந்தது, விசுவாசம் இல்லை. பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. நான் பயந்தால் விசுவசிக்க முடியாது, விசுவசித்தால் பயம் இருக்காது. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணாய் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கா. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கா. நீதியும் உண்மையும் அதன் சுடரா, நீதியும் உண்மையும் அதன் சுடரா. அவை தீர்த்தில்லா வாழ்வுக்கு சான்றுகளா. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று உயிர் தெழுந்த ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு சந்திப்பும் சீடர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றது. இன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, பிள்ளைகளே வாருங்கள் உணவருந்துவீர்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய பரந்த மனதை பார்க்கிறோம். இந்த சீடர்கள்தான் ஆண்டவருடைய அந்த கஷ்டகரமான நேரத்தில் அவரை விட்டு ஓடிப்போனவர்கள், அவரை மறுதளித்தவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள். மீண்டுமாக சந்திக்கும் பொழுது எத்துணை பாசம் ஆண்டவருக்கு அந்த சீடர்கள் மேல். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஒவ்வொரு முறை நாமும் ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் பொழுது, ஆண்டவர் வேண்டாம் என்று அநேக நேரத்தில் நாம் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் வெவ்வேறு விதத்தில் நாம் நிச்சயமாக சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி நின்றிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் அப்படி அவரை விட்டு தூரம் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை பார்த்து, பிள்ளைகளே வாருங்கள் என்று அழைக்கிறார். இன்று அந்த இறைவன் இந்த திருபலியில் மீண்டுமாக நம்மை அழைக்கிறார். பிள்ளைகளே என்று சொல்லி, சீடர்களே என்று சொல்லியும் அழைக்கவில்லை. ஒரு தந்தையாக, மன்னிக்கும் தந்தையாக, அரவணைக்கும் தந்தையாக தன்னை காட்டுகிறார். நண்பர்கள் என்று சொன்ன இறைவன் இந்த நாளன்று தன்னுடைய சீடர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைக்கிறார். நான் பாசத்துக்குரிய தந்தை, உங்களை மன்னிக்கக்கூடிய தந்தை என்பதை மீண்டுமாக உணர்த்துகிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வண்ணமாக, அவரை விட்டு பிரிந்த நாட்களுக்காக மனம் வருந்தி, ஆண்டவரே இதோ உம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறேன் என்று முழு மனதோடு இந்த திருபலியில் பங்கேற்போம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க. முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏந்தி புகழ்வேன்,
ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவர செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவரும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிமு எனும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், ஜெபதேயுவின் மக்கள்,
ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடிய காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன்கள் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிர்ப்புடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கேள்வி, மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்ற கேள்வி ஆழமான கேள்வி. அதற்கு அவர்கள் கொடுத்த பதிலும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இல்லை, ஒன்றும் அகப்படவில்லை. தமிழில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைத்தானே, நீர் வேண்டும் ஆண்டவரே என்று. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வெறுமை. அதை சீடர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவரில் விசுவாசம் இல்லாதவர்களாக சென்றார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், வலையை வீசுங்கள், கிடைக்கும் என்று சொல்கிறார். கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்து இன்று 3ஆம் முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெந்தகோஸ்து நாள் வரை ஆண்டவர் தொடர்ந்து இந்த சீடர்களை பலப்படுத்துவதையும் இவர்களோடு பேசுவதையும் உரையாடுவதையும் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சீடர்களையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய சந்தேகம், ஒரு கேள்வி என்னவென்றால்,
ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது இவர்களால் அந்த ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை? மரியன் மதலேனம்மாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையின் அருகில் பார்க்கிறார். அவருக்கு ஆண்டவர் தெரியவில்லை, தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறார். ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. அருகிலே நிற்கிறார், அவரோடு பேசுகின்றார். எம்மாவுஸ் சீடர்களோடு ஆண்டவர் பயணிக்கின்றார், அவர்களோடு பேசுகிறார். ஆனால் அந்த சீடர்களுக்கு அது ஆண்டவர் தான் என்று புரியவில்லை. அவர்களால் ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை, உடனிருந்தும் தெரியவில்லை. இன்று திபேரியா கடல் அருகில் ஆண்டவர் நிற்கிறார். இது நற்செய்தி தெளிவாக சொல்கிறது, அவர்களால் ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்களால் ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன்? தன்னுடைய சீடர்களுக்கு இந்த ஆண்டவரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் 3 ஆண்டுகள். ஆண்டவரோடு ஒரு ஆழ்ந்த உறவு, அனைத்தையும் கேட்டார்கள், பார்த்தார்கள். இந்த ஆழ்ந்த உறவுக்கு பின்பும் ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இவர்களால் பார்க்க முடியவில்லை, கண்டு கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு பெரிய கேள்வி. இதற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கும் பொழுது முதல் காரணம், இந்த சீடர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் விசுவாசத்தை இழந்து விட்டிருந்தார்கள். உயிர்ப்பில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. மதலேன் மரியாள் வந்து சொல்கிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், நான் பார்த்தேன், என்னிடம் பேசினார் என்று மத்தேயு நற்செய்தி சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் அவரை நம்பவில்லை. தெளிவாக மார்க் எழுதிய நற்செய்தியில் ஆண்டவருடைய கல்லறைக்கு சென்ற மகிழையர் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நற்செய்தி சொல்கிறது, சீடர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 பேருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது தோமா அங்கு இல்லை. இந்த 10 பேரும் தோமா வந்தவுடன் தோமாவிடம் சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். தோமா சொன்னார், என்னால் நம்பவே முடியாது, அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், என்னால் நம்ப முடியாது இந்த உயிர்த்தெழுதலை. இவர்களால் உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை. ஆண்டவரில் நம்பிக்கை இழந்தவர்களாக, ஆன்மீக குருடர்களாக மாறிவிட்டிருந்தார்கள். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆன்மீக குருட்டு. ஆண்டவர் இருந்தும் அவரை கண்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலை. அவர் பேசியும் இவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மழையாக வந்தும் மனமீதும் நின்றும் நினையாத நிலமாகினேன். ஆண்டவர் மழையாக நம்மேல் பொழிந்த பொழுதும் நினையாத நிலமாகிவிருக்கும். அநேக நேரத்தில் என் அருகில் நிற்பது இயேசுதான் என்று என்னால் கண்டுணர முடியவில்லை. என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர் இயேசுதான் என்று கண்டுணர முடியவில்லை. எதற்காக என்று சொன்னால் விசுவாசமற்ற நிலை. அதுதான் முதல் முக்கிய காரணம். அது அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நிகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த இறைவனில் நாம் விசுவாசம் இழக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் அருகில் இருந்தாலும், நம்மோடு பேசிக் கொண்டிருந்தாலும், நம்மோடு நடந்து கொண்டிருந்தாலும், பிறர் நம்மிடம் சொன்னாலும், ஆண்டவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் நம்மால் நம்ப முடியாது. விசுவாசம் உள்ளவருக்கு அனைத்தும் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாயிரனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் செல்கிறார். அங்கு யாயிரனுடைய மகள் இறந்து விட்டிருக்கிறார். அங்கு அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், சிறுமி இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். நம்ப முடியவில்லை இவரால் இதை செய்ய முடியும் என்று. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை வெளியே அனுப்புங்கள், என்னுடைய வல்லமைமிக்க செயல்களை இவர்கள் பார்க்க தகுதியற்றவர்கள். அவர்களை வெளியே அனுப்பிய பிறகுதான் ஆண்டவர் அந்த அற்புதத்தையே செய்கிறார். நம்பிக்கை இல்லாதிருப்போருக்கு நிச்சயமாக இறைவன் அகப்பட மாட்டார். இருந்தாலும் நம்மால் கண்டுணர முடியாது. இன்று சீடர்கள் நமக்கு உணர்த்துவது அதுதான்.
எங்களோடு பேசிய இறைவனை, எங்களோடு இருந்த இறைவனை, எங்களோடு நடந்த இறைவனை எங்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் உயிர்ப்பில் அப்பேற்பட்ட ஆழமான விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் அந்த உயிர்த்தெழுதல், ஆகையால் தான் 50 நாட்கள் 40 நாட்கள் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். அதற்கு பின் தூய ஆவியானவர் வருகிறார். இந்த 40 நாட்களும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றவுடன் அவர்கள் நம்பவில்லை. 3ஆம் வாரத்தில் இருக்கிறோம். பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம். இந்த வாரத்தின் நற்செய்தியிலும் அவர்கள் ஆண்டவரை கண்டுணரவில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக காட்சி கொடுக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தை மீண்டும் மீண்டுமாக இழக்கிறார்கள். இது முடியுமா? மரித்த ஒருவர் மீண்டும் உயிரோடு வர முடியுமா? எப்படி நம்புவது என்ற ஒரு பெரிய அச்சம் அவர்களில். ஆகையால் நம்மில் விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவர் நமக்கு அகப்பட மாட்டார், நமக்கு தெரிய மாட்டார், நாம் அவரை கண்டுணர முடியாது. இரண்டாவதாக இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம், ஒரு பெரிய பயம். யூதர்கள் என்ன செய்து விடுவார்களோ, நாங்கள் வெளியே சென்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லினால் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், ஆண்டவருக்கு நிகழ்ந்தது போல் எங்களுக்கும் நிகழ்ந்துவிடும் என்ற ஒரு பெரிய பயம். பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. Faith and fear cannot go together. When fear walks in, faith walks out. அச்சம் வரும் பொழுது நாம் விசுவாசத்தை இழக்கிறோம். விசுவாசமும் பயமும் ஒன்றாக இருக்க முடியாது. சீடர்களில் அதை பார்க்கிறோம். 1ஆம் வாசகம், பேதுரு தைரியமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்கிறார். இவரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னோமே, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அடித்தார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு மகிழ்ச்சி அதை சொல்வதில். ஏனென்றால் அங்கு விசுவாசம் இருக்கிறது, பயத்திற்கு இடமில்லை. இனிமேல் சீடர்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். அது பரிசேயர்களாக இருக்கலாம், சதிசேயர்களாக இருக்கலாம், பாரோ மன்னனாக இருக்கலாம், பிலாத்தாக இருக்கலாம். யார் முன்னும் நிற்க தயார். அவர்களிடம் பயம் இல்லை, விசுவாசம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது அஞ்சி நடுங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நற்செய்தியில். பயந்து கொண்டு தாங்கள் இருந்த அறையின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அங்கு பயம் இருந்தது, விசுவாசம் இல்லை. பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. நான் பயந்தால் விசுவசிக்க முடியாது, விசுவசித்தால் பயம் இருக்காது. ஏனென்றால் இன்று பேதுரு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அத்துணை வல்லமையாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை முதல் வாசகத்தில் அப்போஸ்தலருடைய பணியில் வாசிக்க கேட்டோம். நீங்கள் தான் அவரை கொன்றீர்கள், மனம் மாறுங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள். பேதுரு ஒரு வேலைக்கார பெண்மணியிடம் இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். துணை பயம் அவருக்கு. ஆனால் இப்பொழுது பயம் போய்விட்டது, விசுவாசம். இனிமேல் யாருக்கும் பயப்பட மாட்டார், சிலுவையை கண்டு பயப்பட மாட்டார். கடைசியாக பேதுருவை பயமுடுத்தியது அப்படிதான். சிலுவையில் அறைந்து விடுவோம் என்று, தலை கீழாக என்னை போடுங்கள் என்று சொன்னார். பயமே இல்லை, அச்சமே இல்லை. பயம் இருக்கும் இடத்தில் விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருந்தால் பயத்திற்கு இடமில்லை. அவர்களில் பயம் இருந்தது. ஆண்டவர் அவர்கள் அருகில் நின்றும் அவருக்கு தெரியவில்லை. பயம்தான் அவர்களை ஆட்கொண்டது, பயம்தான் ஆட்கொண்டது. அவர்கள் அருகில் வந்து நிற்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். நம்ப முடியவில்லை. எம்மாவு சீடர்கள் பயந்து கொண்டு எருசலேமையே விட்டு ஓடிவிடுகிறார்கள். எங்களுக்கு எருசலேமே வேண்டாம் என்று. அவர்களாலும் இறைவனை பார்க்க முடியவில்லை. பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இறைவனை நாம் பார்க்க முடியாது. நம் அருகில் நின்றாலும் அவரை கண்டுணர முடியாது. பயம் மட்டும்தான் இருக்கும். என்ன ஆகிவிடுமோ? இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் என்னை தேற்றுவார், பலப்படுத்துவார். அந்த விசுவாசம். மூன்றாவதாக, எதற்காக அந்த இறைவனை அவர்களால் கண்டுணர முடியவில்லை என்று சொன்னால், இறைவனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் மாட்சி, அவருடைய உடல்
மாட்சியின் உடலாக இருந்தது. The resurrected body of Jesus was a glorified body. ஆண்டவருடைய உடல் மாட்சி பெற்ற உடலாக இருந்தது. ஏனென்றால் நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம், கதவுகள் மூடப்பட்டிருந்தும் ஆண்டவர் அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி என்று சொன்னார். கதவுகள் மூடப்பட்டிருந்தும் அது மாட்சிக்குரிய உடல். இன்னும் அந்த மாட்சிக்குரிய உடலை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவர்களில் இல்லை. இன்னும் அந்த உயிர்த்தெழுதலின் மாட்சியை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை இவர்களில் இல்லை. இந்த மாட்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அந்த அருள் தேவை, அந்த சக்தி தேவை இறைவனிடம். ஆனால் ஒரு சிறிய ஆறுதல், எப்பொழுதெல்லாம் இந்த சீடர்கள் ஆண்டவரை கண்டுணர முடியவில்லையோ, ஆண்டவரை கண்டுணர இவர்கள் கஷ்டப்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே முன்வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னை உங்களால் கண்டுணர முடியவில்லையா, நானே வெளிப்படுத்துகிறேன் மீண்டுமாக. மதலேன் மரியாள் அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அம்மா, ஏன் அழுகிறார்? ஆண்டவர் அவரோடு பேசிய பிறகும் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நானே முன்வந்து என்னை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் மரியா என்று அழைக்கிறார். அப்பொழுது அவர் கண்டுணர்கிறார். எம்மாவுஸ் சீடர்கள் அவரோடு பேசி அவரோடு பயணித்த பொழுது அவர்களால் கண்டுணர முடியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே என்னை உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று அப்பத்தை உடைக்கிறார், உணர்த்துகிறார். என்னை பாருங்கள், என்னை பாருங்கள் என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் லூக்கா எழுதிய நற்செய்தியில். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் ஆண்டவரை கண்டார்கள். யார் முன்வந்து தன்னையே வெளிப்படுத்தியது? ஆண்டவர். நாம் சோர்ந்து நிற்கும் பொழுதும், ஆண்டவரே உன்னை உணர முடியவில்லையே, உன்னை அனுபவிக்க முடியவில்லையே, நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று நாம் தவிக்கும் பொழுதும் ஆண்டவர் மீண்டுமாக வெளிப்படுத்துகிறார். நானே முன்வந்து என்னை வெளிப்படுத்துகிறேன். Jesus takes the initiative to reveal himself. வேறு யாரும் அல்ல, Jesus himself takes the initiative. மரியாவை பார்த்து மரியா என்று அழைக்கும் பொழுது மரியா உணர்ந்து விட்டார் ஆண்டவர் தான் என்று. அப்பத்தை உடைத்த பொழுது அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். தோமாவுக்கு உணர முடியவில்லை, சீடர்களுக்கு உணர முடியவில்லை. என்னுடைய காயங்களை பாருங்கள் என்று காட்டுகிறார். உணருங்கள், நான் தான். தோமா, என்னுடைய கைகளை பார், என்னுடைய விலாவை பார், உன்னுடைய விரலை என்னுடைய காயங்களில் இடு, உன் கையை என்னுடைய விலாவில் இடு, இதோ நான் என்னையே வெளிப்படுத்துகிறேன் என்று தோமாவுக்கு வெளிப்படுத்தினார். இன்று திபேரியா கடல் அருகில் அவர் நிற்கிறார். இவர்களால் உணர முடியவில்லை. ஆண்டவர் மீண்டுமாக வெளிப்படுத்துகிறார் இந்த மாட்சியின் செயலின் வழியாக. மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? கிடைக்கவில்லை. வலையை வலப்புறம் வீசுங்கள், கிடைக்கும். அந்த மாட்சியின் செயல் முடிந்தவுடன் ஆண்டவர் அன்பு செய்த சீடர் பேதுரை பார்த்து சொல்கிறார், அது ஆண்டவர் தான், அங்கு நிற்பது ஆண்டவர் தான். தெரிந்துவிட்டது அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த மாட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி விட்டது. இவர்தானே 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். மீண்டுமாக அவர்கள் அந்த மங்கி போயிருந்த விசுவாசத்தை இந்த மாட்சி தட்டி எழுப்புகிறது. இவர்தானே வல்லமை மிக்க செயல்களை செய்தார், இதோ மீண்டுமாக இன்னொரு வல்லமை என்று அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ஆண்டவர் அன்பு செய்த சீடர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், அது ஆண்டவர் தான், அங்கு நிற்பது ஆண்டவர் தான். சொன்னவுடன் எத்துணை மகிழ்ச்சி பேதுருவுக்கு. எல்லோரும் படகில் வருகிறார்கள், ஆனால் பேதுரு மற்றும் கடலில் குதித்து தாமதமாகிவிடுவோ என்று நீந்தி ஆண்டவரை அடைகிறார். அத்துணை மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அத்துணை சுலபமாக உணர்ந்து விட முடியாது, அத்துணை சுலபமாக பார்த்து விட முடியாது. 40 நாட்கள் ஆண்டவரோடு வாழ்ந்த சீடர்களுக்கே 40 நாட்கள் தொடர்ந்து ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுதும் நம்ப முடியவில்லை. பார்த்தவர்கள் வந்து சொன்ன பொழுதும் நம்ப முடியவில்லை. இன்று இறைவன் இந்த பாஸ்கா காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அவருடைய மாட்சியை கண்டு கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கிறார். அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமை என்பதை மீண்டுமாக உணர்த்துகிறார். ஆகையால் இந்த திருபலியில், ஆண்டவரே நீர் வேண்டும், ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமை, ஆண்டவரே நீர் வேண்டும் என்று மீண்டுமாக இறைவனிடம் உள்ளமாற கேட்போம்.
நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீரில்லாத வாழ்க்கை வெறுமைத்தானே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீரில்லாத வாழ்க்கை வெறுமைத்தானே, நீர் வேண்டும் ஆண்டவரே. இந்த திருபலியில் ஆண்டவர் அப்பத்தை உடைக்கும் பொழுது அவரை கண்டு கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருகில் இருக்கிறோம். அவர் நம்மோடு பேசி இருக்கிறார், நம் அருகில் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவர் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தந்தைக்கு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைப்பணியை குறைவின்றி நிறைவேற்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் பேதுருவுக்கு மீன் பிடிக்க உதவிய இயேசுவைப் போல மக்களின் சமுதாயத்தின் தேவையறிந்து அவர்களின் நல்வாழ்வுக்காக அயராது உழைக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவளிக்கும் இறைவா, இயேசுவின் இறப்புக்கு பின் அனைத்தும் முடிந்து விட்டதென கருதிய பேதுரு மற்றும் மற்ற சீடர்களைப் போல நாங்களும் நம்பிக்கை இழந்து விடாமல் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, பாவ வழிகளில் சிக்குண்டு அதனின்று வெளிவர வழி தெரியாமல் தவிக்கின்ற அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் தங்கள் தவறுகளிலேயே அமிழ்ந்து அழிந்து போய்விடாமல் நீரே அவர்களை தடுத்தாட்டு கொண்டு பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். தாய் திரு அவைக்காக ஜெபிப்போம். புதிய பாப்பரசருக்காக, அவரை தேர்ந்தெடுக்க கார்தினல்மார்கள் வத்திக்கனில் ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் தூய ஆவியானவர் இவர்களை ஆட்கொண்டு இவர்களுக்கு வழிகாட்டவும், ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல மேய்ப்பரை தாய் திரு அவைக்கு தேர்ந்தெடுக்க இறைவன் இவர்களுக்கு துணை செய்வாராக. நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நாங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீருமுடைய திருவருட்சாதனங்களின் வழியாக, உடைய வார்த்தையின் வழியாக எங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீர். எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் அருகிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்திடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.